ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து தான் நம்ம கோத்தகிரி போய் கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டும் போய் அங்கேருந்து நம்ம அந்த கிரி ரங்கராமர் அந்த கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம கோத்தகிரி வந்துட்டோம். நம்ம டூ வீலர் வந்ததுனால கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக தேவையில்லை, நம்ம அவுட்டர்லேயே வந்துடலாம். இப்போ கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டும் எப்படி போகிறதுனா, கோத்தகிரியிலேருந்து கோடநாடு போகிற வழியிலேயே வந்தோம்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் 2 ரோடு பிரியும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கோடநாடு போகலாம். நம்ம ரைட் சைட் கட் பண்ணி சோலூர் மட்டும் போக போகிறோம். இந்த இடம் பாருங்களேன், உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மேகக்கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம இருந்தோம். அவ்வளோ நல்லா அழகாக அருமையாக இருந்துச்சு இந்த காட்சி பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக நம்ம சோலூர் மட்டும் வந்துட்டோம். இதுதான் சோலூர் மட்டும் பஸ் ஸ்டாப் அந்த சைடு. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு பஸ் வசதியெலாம் எதுவும் கிடையாது. இங்கே ஜீப் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஜீப் அல்லது நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தால் அங்கே போகலாம். இந்த ஜீப்பில் ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ் அல்லது 30 ருபீஸ் வாங்குகிறாங்க. நல்ல வேளை நம்ம வந்த நேரம் இங்கே அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. நம்ம இங்கே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எங்களால் எடுக்க முடியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் பேக் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அந்த இதில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இது ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி எடுத்துகிட்ருக்கோம் வீடியோ. இதுதான் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் இங்கே செப்பல்லாம் கழட்டிட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து வெறும் காலில் மலை ஏறுவாங்க. சில பேர் அங்கே மேலே போய் கழட்டி விடுறவங்களும் இருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸில் நம்ம போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே போவோம். சூப்பராக இருக்கும் அந்த இடம். நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. டீ எஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்காது. கொஞ்சம் ப்ளைனாக கொஞ்சம் செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வேல் சூழலாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இங்கே நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை தொடருவாங்க.
வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. வாங்க நம்மளும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றிலும் மலைகள் தான். மலைகளுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமையும் விடுவாங்க. 4வது சனிக்கிழமை வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 3வது சனிக்கிழமை வந்திருக்கோம். ஆனால் இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா சனிக்கிழமையுமே விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கரெக்டாக எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சித்திரை மாதமும் புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமையும் கண்டிப்பாக இங்கே வந்து மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த கோயிலில் சிவன் இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, குட்டி கிருஷ்ணர், கன்னிமார், ஆஞ்சநேயர், அது மாதிரி நிறைய சாமிங்க இருக்காங்க. இங்கே வந்து இருக்கிற லிங்கமும் பெருமாளும் குட்டி கிருஷ்ணரும் வந்து சுயம்பா தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வர்றவங்க வந்து முடிக்காணிக்கை செலுத்தி பொங்கல் வச்சு அவங்கவுங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க. இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நாங்கள் வரப்போ ஃபுல்லாகவே மேகமூட்டம். அதில் ஒரே ஒரு ஓரத்தில் மட்டும் சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து இந்த மலையில் பட்டுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போங்க. நல்லபடியாக பெருமாளை தரிசிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. எங்களுக்கு இந்த மலை ஏறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அதை விட வேகமாகவும் நிறைய பேர் ஏறினாங்க. நாங்கள் கொஞ்சம் நின்று தான் ஏறினோம். எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த கோயிலுக்கு யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாய்ஸ் ஓவரில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். ஓகே, டாடா, பாய் பாய்.